நான் சின்ன பையனா இருக்கும்போது ஏதாவது பழைய படம் பிளாக் அண்ட் ஒயிட் டோன்ல போட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு 90s காலகட்டத்தில் இருந்த மக்களும் அவங்க வாழ்ந்த அந்த உலகமும் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருந்துச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது அப்போ எடுக்கப்பட்ட படங்கள் எல்லாமே கலர்ஸை ஜென்ரேட் பண்ண முடியாத கேமராஸால் எடுத்ததுனும் நான் இவ்வளோ நாள் எவ்வளோ பெரிய முட்டாக்குவா இருந்தேன்னு தெரிஞ்சுது. ஆனால் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவிஸ் எல்லாமே எப்போ அண்ட் எந்த மொமெண்ட் கலராக மாறிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நார்வே கண்ட்ரியில் உள்ள டிவிஸ் எல்லாமே 1972 அப்போ 2 நபர்கள் ஒரு கயிறை பிடிச்சி இழுக்கும்போது ஒரு பிளாஸ்டோட கலர்ஸ் டிவிக்கு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. யூஎஸ்ஏல 1958ல ஒரு அனௌன்ஸ்மென்ட் வீடியோ மாதிரி கொடுத்து கலர்ஸ் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. The cameras you see before you are color cameras. They are now transmitting a black and white picture. By pressing this button, which I now do, the cameras are transmitting a live color picture. சிமிலரா ஜெர்மனிலயும் 1967ல ஒரு அனௌன்ஸ்மென்ட் வீடியோல ஒரு பட்டனை பிரஸ் பண்ணி கலர்ஸ் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. Für das deutsche Fernsehen. ஆனா ஆஸ்திரேலியால 1975ல கொஞ்சம் கிரியேட்டிவா பிளாக் அண்ட் ஒயிட் டிவில கலர்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ளோ ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. I can't hold it on very long. Here it goes, Harper. Oh, what a beautiful room. ஆனா பிரான்ஸ்ல 1967ல ரொம்பவே சிம்பிளா, உண்மையை சொல்ல போனா ரொம்பவே சப்பையா 4 மெம்பர்ஸ் நிக்கும் போது கலர் சுவிட்ச் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. Et voici la couleur au jour fixé et à l'heure dite. இப்போ நீங்க பார்த்த டிரான்சிஷன்ஸ்லயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்து கமெண்ட்ல சொல்லுங்க.